திங்கக்கிழமை நள்ளிரவு மட்டுமே திறக்கும் ஒரு சிவன் கோவிலை சிவன் வழிபாட்டுக்குரிய திங்கட்கிழமையான என்று பக்தி செய்யலாம். வான்கோபர் மகாகோபர்னு 2 முனிவர்கள் 2 பேரும் இல்லறம் இறைவனை அடைய சிறந்ததா துறவரமான்னு தங்களுக்குள் வாக்குவாதம் செய்தார்கள். தீர்ப்புக்காக தில்லை நடராஜருக்கு சென்றார்கள். தில்லை நடராஜர், நீங்கள் தெற்கு நோக்கி பயணியுங்கள், நான் அங்கே வந்து தீர்ப்பு சொல்கிறேன்னு சொல்கிறார். அது மாதிரி தெற்கு நோக்கி பயணிக்கும்போது ஒரு வெள்ளால மரம், அந்த மரத்தின் கீழே அமர்ந்து தில்லை நடராஜர் இவர்களுக்கு தீர்ப்பு சொல்கிறார். எந்த வழியாக இருந்தாலும் அதற்குரிய நெறியை ஒழுக்கமாக பின்பற்றினால் அதுவே இறைவனை அடைய சிறந்த வழின்னு சொல்கிறார். இப்படி 2 பேருக்கு மத்தியமாக ஒரு கருத்தை சொன்னதால் இவரை பொது ஆவுடையார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலின் சிறப்பு என்ன என்றால், இந்த கோவிலில் சிவலிங்க திருமேனி கிடையாது. இந்த கல் ஆல மரமே அல்லது வெள்ளால மரமே சிவனாக பூஜிக்கப்படுகிறது. வேறு எந்த தெய்வங்களும் இந்த கோவிலில் கிடையாது. இந்த கோவில் திங்கட்கிழமை நள்ளிரவு மட்டுமே திறக்கும். மற்ற நாட்களெல்லாம் எந்த நேரத்தில் வந்தாலும் அந்த நடை சாத்தப்பட்டு அந்த கதவுக்கு தான் பூஜை செய்வார்கள். இந்த வெள்ளால மரம் சிவன் குருவாக போதித்ததால் தட்சிணாமூர்த்தியின் அம்சமாகவும் போற்றப்படுகிறது. இது இருக்கும் இடம் பட்டுக்கோட்டைக்கு அருகில் இருக்கும் பரக்கலக்கோட்டை அப்படிங்கிற ஊரில் தான் இந்த கோவில் இருக்கிறது. மிகவும் சிறப்பான கோவில். ஒரு மரமே இறைவனாக இருப்பது. இந்த கோவில் பகலில் திறந்திருக்கும் ஒரே நாள் தை மாதம். காலையிலிருந்து இரவு 7 மணி வரை திறந்திருக்கும். பரக்கலக்கோட்டை வெள்ளால மரமே சிவனாக இருக்கும் அற்புத தலம்.